ग्रामित्वाहमिषाजीवनायकमज्ञातयक्ष्मादुदराजयक्ष्मान् ग्राह्यत्यग्राहयति वैदतेनन्दस्य इन्द्राग्निप्रमुमुक्तमेनम्. போதி வணக்கம். ஜூலை மாதம் 2024 மிதுன ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே. பொது பலனாக இந்த ஆங்கில மாதம் ஒரு மாதத்திற்கு உண்டான பலன். இதில் தமிழ் 2 மாதங்கள் இருக்கும். ஆனி ஆடி ரெண்டும் சேர்ந்து வரும் இந்த ஆங்கில மாதத்தில். நாம் பொது பலனாக இந்த ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு பலன்களை நாம் பேசுவோமே. சரி, இந்த ஜூலை மாதம் 2024 மிதுன ராசி நண்பர்களுக்கு பலன்களை பார்ப்போம் பொது பலனாக. சரி, இதில் முதல்ல சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் இல்லையா? இந்த பலனை முதல்ல நம்ம பேசிடுவோம். சனி பகவான் மிதுன ராசி நண்பர்களுக்கு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய காலங்களில் என்ன பலன்கள் நடக்குது அதை முதல்ல ஒரு குறிப்பாக பேசிடுவோம். அப்புறம் மாத ராசி பலனுக்கும் வருவோம். சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் தந்தையாரோட உறவுகள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவரோட கொஞ்சம் இணக்கமாக போக வேண்டிய காலகட்டம். ஏன்னா 9ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ரமாகிறார். தந்தையாரோட கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். தந்தை வழி உறவுகள் இருப்பாங்கள்ல, நம்ம தந்தையாரோட கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா இவங்களாம் இருப்பாங்கள்ல, இவங்கள்ட்டையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய எல்லா விஷயங்களும் கொஞ்சம் இணக்கமாக போகக்கூடியதாக இருக்கணும். இல்லைன்னா சின்ன கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவதற்கு சிறிது வாய்ப்புண்டு. அதனால் இதை கவனத்தில் எடுத்துக்குங்க. உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரியெல்லாம் இருப்பாங்கள்ல, நம்ம கூட பிறந்தவங்கள்ட்ட நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும், என் கூட பிறந்தவங்க நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு தான் நம்ம பல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லுவோம். அவங்க அதை என்ன நினைப்பாங்க, எதற்கெடுத்தாலும் இவர் நமக்கு இப்படி அட்வைஸ் பண்ணுறாரு, இவருடைய கருத்துக்களை கேட்டே தான் நம்ம நடக்க வேண்டியதாக இருக்குமான்லாம் நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புண்டு மிதுன ராசி நண்பர்களுக்கு. ஆகையினால் கூட பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்டையும் தந்தையார்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். இறைவனுடைய வழிபாட்டை நல்லா பிடிச்சுக்கணும். இறை வழிபாட்டை நல்லா பிடிச்சுக்கணும். ஏன்னா 9ல் சனி பகவான் வக்ரமாகின்ற பொழுது நமக்கு கொஞ்சம் என்ன, நம்ம இப்படியே தெய்வத்தை வழிபாடு பண்ணுறோம், இறைவனுடைய வழிபாடெல்லாம் நம்ம வச்சுருக்கோம், ஆனால் சரியான பலன்கள் இல்லை, இப்படியெல்லாம் நினைக்க தோணும். நல்லா என்ன செய்யணும், இறை வழிபாட்டோடு போக வேண்டிய காலம். நமக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த கிரகச்சாரங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். எல்லா விஷயங்களும் மாற்றத்திற்குண்டானது தான். ஒரு மாற்றம், ஒரு உயர்ந்த மாற்றம், ஒரு சிறப்பான மாற்றம் நிச்சயம் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அற்புதமான காலகட்டங்கள்லாம் இருக்குது. இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் இறை வழிபாட்டில் அதிகமான நம்பிக்கையை வச்சுருக்கணும். கொஞ்சம் தூர தேசத்து பயணம், எங்காவது செல்ஃப் டிரைவிங் பண்ணுறீங்க, நீங்களாகவே வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிறீங்க, கொஞ்சம் தூரமாக பயணம் பண்ணுறவங்க, வெளியில் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பயணங்களில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய காலகட்டம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதிலும் குறிப்பாக பாருங்கள், ரொம்ப நாள் ஏதாவது ஒரு காரியம் இழுத்துக்கிட்டே இருக்குது, நடக்கலை, முயற்சி செய்கிறோம் ஆனால் பலன் கொடுக்கலைன்னு சொல்லக்கூடிய காரியங்கள் அனுகூலமான விஷயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் வீட்டிற்குரியவரும் அதே சனி பகவான் தானே. அவர் வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு ரொம்ப நாளாக இழுத்துகிட்டே இருந்த காரியம், நடக்காத காரியம், ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, இழுத்துக்கிட்டே இருந்ததுன்னா இதில் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நான் விற்க முடியல, என்னுடைய சொத்தெல்லாம் அப்படியே நின்றுட்டே இருக்குது, விற்கிறதுக்கு முயற்சி பண்ணால் பலன் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு நற்பலன்கள் ஏற்படும். சரி, ராசி பலனுக்கு போவோம். இது வக்ர சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய காலம். இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கார். ராசியிலேயே சூரியன் 3ஆம் வீட்டிற்குரியவன் ஜென்ம ராசியில் இருக்கிறாருன்னா முதல்ல இந்த உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப தவிர்த்துக்கணும். சூடான உணவு, அதே போல் காரமான உணவு, எண்ணெயில் இருக்கக்கூடிய உணவு, இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் இந்த உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். 16 தேதிகளில் சூரியன் 2ஆம் வீட்டிற்கு வருவார். உங்களுடைய குடும்ப ஜனங்கள்கிட்ட கொஞ்சம் பேச்சு மட்டும் கவனமாக இருங்க. யாரையாவது கொஞ்சம் மனசை வருத்தப்படுற அளவுக்கு
வார்த்தைகளை பயன்படுத்திட வேண்டாம். கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மிதுன ராசி நண்பர்கள். 2ல் புதன் இருப்பார். 7ஆம் தேதியில் சுக்கிரனும் 2ஆம் வீட்டிற்கு வந்துடுறார். பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சுழற்சி இருக்கும். நிறைய பொருள் வரவு அதற்குண்டான அளவுக்கு நன்மைகளும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை இருக்கும். நம்மளுடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். பப்ளிக்கில், அதாவது பொது சேவையில், வெளியில் சமூக சேவையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் தான். புதன் சுக்கிரன் 2மே உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் நல்ல ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய காலம். பொருளாதாரத்தில் வளர்ச்சிக்கு உண்டான காலம். இந்த மாதம் பொருளாதாரத்திற்கு அவ்வளவு சிறப்பான மாதம். 10ல் இருக்கக்கூடிய ராகு தொழிலில் ஒரு அபிவிருத்தியை தான் ஏற்படுத்துவார், குறைகளை ஏற்படுத்த மாட்டார். கவலைப்பட வேண்டாம். 12ல் குரு இருக்கிறார். ஏற்கனவே குருவினுடைய பலன் மிதுன ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை நிறைய பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா குரு 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டையும் 6, 8 இந்த ஸ்தானங்கள் எல்லாம் குருவினுடைய பார்வை இருக்குது. அதனால் வேலையாகட்டும், சுயத்தொழிலாகட்டும் நன்மையான ஒரு அனுகூலமான மாதமாக தான் அமையுமே ஒழிய குருவினுடைய பார்வையால் நன்மைகள் தான் ஏற்படுது, குறைகள் கிடையாது. ஒரு அற்புதமான மாதமாகவும் எடுத்துக்கலாம். பொருளாதாரம், வேலை, குடும்ப ஜனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். சனியினுடைய வக்ரநிலை மட்டும்தான் கொஞ்சம் சிறப்பான பலனாக இல்லை. 13 தேதிகளில் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் 12ஆம் வீட்டிற்கு விரயஸ்தானத்திற்கு வரார். கொஞ்சம் பொருள் விரயங்கள் ஏற்படக்கூடிய மாதம். ஏதோ ஒரு வகையில் நமக்கு வருமானம் வருது, வந்த பொருளை நம்ம ஒரு இடத்துல விரயம் செய்கிறோம், ஒரு பொருளை விரயம் செய்கிறோம்னா இதை நாம் கொஞ்சம் யூகமாக ஒரு தொழிலுக்கு தேவையான முதலீடோ அல்லது ஒரு இடத்துல முதலீடோ ஆபரணத்தில் முதலீடோ செய்துக்கிட்டால் இது பிற்பகுதியில் உங்களுக்கு ஒரு நன்மையான மாற்றத்தை நிச்சயம் உயர்த்தும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி அதே போல் 6ஆம் வீட்டிற்குரியவன் 12ல். ஏதாவது ஒரு வகையில் விரயங்கள், சின்ன சின்ன மருத்துவ விரயங்களும் குடும்பம் சார்ந்தவர்களுக்கு மருத்துவ விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் இருக்குது. ஏதாவது மருத்துவ செலவுகளெல்லாம் ஆகக்கூடிய காலகட்டங்களாகவும் இருக்குது. இதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மிதுன ராசி நண்பர்கள், இந்த மாதம் மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான மாதம்தான். முன்பு சொன்னது போல் இறை வழிபாட்டோடு சென்றுட்டோம் அப்படின்னா இந்த மாதம் ஒரு அற்புதத்திலையும் அற்புதம்தான். சரி, சனி வக்ரமாக இருக்குது. யாருக்கெல்லாம் சனி திசை, சனி புத்தி இப்படி நடக்குதோ ஜனனகால ஜாதகத்தில் அவர்கள் இன்னும் அதிகமான கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு சனி திசை நடக்குது, சனி புத்தி நடக்குதுன்னா கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கணும். அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. முடிஞ்சால் திண்டுக்கல்லில் தாடி கொம்புக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. இங்கே போயிட்டு வரதுனால ஒரு விசேஷமான வளர்ச்சி இந்த மாதத்தில் ஏற்படும். நிறுத்த வேண்டாம். உங்களுக்கு இப்படியெல்லாம் வெளியில் போய் என்னால் வழிபாடு பண்ண முடியாது, எனக்கு சூழ்நிலை சரியாக இல்லை, இப்படியெல்லாம் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லது பக்கத்தில் சிறிது தூரத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடு ஒரு உயர்வை தரும். பெருமாள் கோவிலில் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த 2 மட்டும் செய்துக்கிட்டே வாங்க. இந்த மாதத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியை இந்த மாதத்தில் பார்ப்போம். சரி, நம்முடைய போதி மையத்தில் இந்த கேரள பிரசன்ன முறைகள் இருக்குது. இதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தியானம், சுவாச பயிற்சி இதோடு சேர்த்து தசமகா வித்யா பாடத்தையும் நம்ம இணைத்து பாடங்களாக நடத்திக்கிட்டே வரோம். நேரடி வகுப்பாக ஈரோட்டில் கேரள சோழி பிரசன்ன பயிற்சி வகுப்புகள் நேரடி வகுப்பாகவே நடக்குது. ஆன்லைன்லேயும் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கீழே இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் நிச்சயம் உண்டு. தொடர்ந்து பல காணொளிகளில் சந்திப்போம். போதி வணக்கம்.